வணக்கம். இது இந்திய விசா சம்பந்தமான ஒரு பதிவு. இந்தியாவுக்கான விசாவிற்கு நாங்கள் விண்ணப்பிக்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருவருடைய முகவரி மற்றும் அவர்களுடைய தொடர்பு இலக்கம் எல்லாம் கேட்கப்படுகின்றது. அவர்களுடைய அந்த சொந்த விவரங்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட வேறு வேறு விவரங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்த பின்பு அதற்கான விசாவை அவர்கள் கொடுக்கலாம். அதை விடுத்து விசாவை கொடுத்த பின்பு நாங்கள் இந்தியா சென்று அங்கே விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளை சந்திக்கும் போது அங்கே வைத்து எங்களிடம் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை பற்றிய கேள்விகள் கேட்கப்படுகின்றது. அவர்களுடைய சொந்த விவரங்கள், அவர்களுடைய கடவுச்சீட்டு, அவர்களுடைய தற்போதைய நிலை, அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொல்லி கேட்கப்படுகின்றது. இப்போ சொந்த விவரங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அளவுக்கு எங்களுக்கு தெரிந்திருக்காது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக கேட்டு எங்களை அனுப்பினா பரவாயில்லை. அந்த இடத்துல வச்சு ஒரு குற்றவாளியை போல் அந்த குடிவரவு அதிகாரிகள் நடத்துகின்றார்கள். அதுவும் தமிழர்கள், குறிப்பாக இலங்கை தமிழர்களை கண்டாலே அவர்களுக்கு ஏதோ ஒரு வன்மம். நாங்கள் சென்று இது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். கடந்த மாதம் நான் சென்னை விமான நிலையத்துக்கு செல்லும் போது இங்கிருந்து நான் விசா எடுத்து தான் சென்றிருந்தேன். அங்கே சென்று இறங்கும்போது நான் அதிகாலை 4:20க்கு நாங்கள் சென்னை விமான நிலையத்தை அடைந்தோம். எங்களுக்கான விசாக்கள் அங்கே குத்தப்பட்டு விட்டது. அந்த நேரம் பார்த்து யாரிடம் வருகின்றீர்கள், அவர்களுடைய தொடர்பு இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள்னு சொன்னார்கள். 4:20 அதிகாலை அந்த நேரத்தில் அழைப்பை ஏற்படுத்தும் போது சம்பந்தப்பட்ட தெரிந்த நபர்கள் தூக்கத்தில் இருந்திருக்கலாம். அவர்கள் அழைப்பை எடுக்கவில்லை. உடனே இவர்களையும் எடுக்கவில்லை. இவர்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த இருப்பிடத்தை விட்டு எழுந்து அந்த ஒரு பெண்மணி எல்லாருக்கும் முன்னாலே எங்களை தனியாக வைத்து ஏதோ நாங்கள் கஞ்சா கடத்தி கொண்டு வந்த ஆக்கள் மாதிரி எங்களை நடத்தி அந்த இடத்துல எங்களுடைய தொலைபேசியை வேண்டி கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அந்த தொலைபேசியை எங்களோட தராமல் அந்த என்னுடைய தொலைபேசியில் இருக்கக்கூடிய சகல வாட்ஸ்அப் நம்பர்களையும் பார்த்து அதில் வச்சு என்ன கேள்வி கேட்டு கொண்டு இருந்தேன். இப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு யாராவது வேறு தொடர்பு இலக்கம் இவர்கள் ஆன்சர் பண்ணல தானே, உங்களுக்கு வேறு யாராவது வேணுமான்னு சொல்லி இன்னும் ஒரு இலக்கத்தை கொடுத்துருந்தேன். அப்போ அவர்கள் அழைப்பை எடுத்திருந்தார்கள். அவர்கள் கதைத்திருந்தார்களோ எங்களை பார்க்கத்தான் வருகின்ற எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்போ ஏன் முதல் கொடுத்தவர்கள் தொலைபேசி எடுக்கவில்லை? அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் எந்த விசாவில் இருக்கணும், ஒப்பையில் இந்தியாவுக்கு வந்தார்கள், அவருடைய கடவுச்சீட்டங்களை வேணும் அப்படின்னு சொல்லி இது எந்த மாதிரியான ஒரு கேள்வின்னு எங்களுக்கு தெரியலை. இதையெல்லாம் வேணுமென்னா நீங்கள் விசா தரும்போது எங்களிடம் கேட்டிருக்கலாம். விசா நாங்கள் உங்களுடைய நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வரும்போது எங்களிடம் எந்த பிழையும் இல்லை, நாங்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை, நாங்கள் உங்களுடைய நாட்டுக்கு வருகின்றோம். அப்போ நீங்கள் உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய விவரங்களை நீங்கள் அதில் அந்த இடத்துல வச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக எங்களுடைய தொலைபேசியை நீங்கள் வாங்கி வைத்திருந்து எங்களுடைய தொலைபேசி இருக்கக்கூடிய விவரங்களை நீங்கள் பார்க்க முடியாது. தாய்லாந்து மற்றும் இலங்கை, ஐக்கிய ராச்சியம் 3 நாடுகளுடைய சட்டங்களை நான் கற்ற அளவில் சொல்லுகின்றேன். ஒருவருடைய தொலைபேசியை ஒரு நீதிமன்றத்தினுடைய அனுமதியின்றி அது எந்த காவல்துறையாலும் எந்த அதிகாரிகளாலும் எடுத்து பார்க்க முடியாது. குற்றவாளியாக இருந்தாலும் தொலைபேசியில் இருக்கக்கூடிய பர்சனல் டேட்டா அவர்கள் எடுத்து பார்க்க முடியாது. அதுக்கு நீதிமன்றத்தினுடைய விசேடமான அனுமதி வேண்டும். சம்மந்தப்பட்டவர்கள் தொலைபேசியை பாவிக்காமல் இருக்கிற வேணுமெண்டா அதை எடுத்து அதை அணைத்து விட்டு வேறு இடத்துல வச்சுக்கலாமே தவிர இவர்கள் தாங்கள் எடுத்து அதை செயற்படுத்தி பார்க்க முடியாது. இந்தியாவில் இந்த சட்டம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சட்ட விரோதமான முறையில் எங்களுடைய தொலைபேசிகளை அவர்கள் எடுத்து பார்த்து கொண்டு இது யார் என்ன நம்பர்ன்னு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த இடத்துல நாங்கள் குற்றவாளிகளை போல நடத்தப்பட்டோம். அந்த இடத்துல வச்சு கேள்வி கேட்டு அதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு தெரியாதன்னு இல்லை. நான் அந்த இடத்துல நாங்கள் வந்திருந்த அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு எங்களால் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது என்பதற்காக நான் அமைதியாக இருந்தேன்.
அப்படிந்தும் என்னுடைய தொலைபேசியை உள்ளே எடுத்து சென்று எனக்கு தெரியாமல் என்னுடைய தொலைபேசியில் இருந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரோமிங் போட்டு அதை எடுத்துகிட்டு சென்றிருந்தோம். எங்களுடைய இலங்கை நம்பரில் இருந்து நேரடியாகவே இந்திய நம்பர்களுக்கு வந்து அவர் அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதன் மூலம் உங்களுக்கு தெரியும், நார்மலாகவே வந்து ஒரு அழைப்பை ஏற்படுத்தினாலே எங்களுக்கான அந்த ரோமிங் கட்டணங்கள் வந்து வெட்டப்படும். என்னுடைய அனுமதியின்றி என்னுடைய தொலைபேசியிலிருந்தே அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதன் பிறகு என்னுடைய அதை என்னண்டா பிறகு வந்து சொன்னார்கள் எல்லோரும் இது பணத்துக்காக செய்கிறார்கள். நீங்கள் பணத்துக்காக செய்யுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் உங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சுற்றுலா பயணிகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி அவமதித்து நடத்துறதை பற்றி நாங்கள் கதைக்கக்கூடாது. இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் கதைக்க வேணும். இது யாருக்கு இந்த பதிவு உண்மையாக போய் சேரணும்னு சொன்னால் இந்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் இல்லாடி அமைச்சருக்கு. ஆனால் நாங்கள் தமிழில் கதைக்கிற போய் சேருதோ இல்லையோ தெரியாது. நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு இலங்கை தமிழர்களை பெற அல்லது அனுமதிக்க விருப்பம் இல்லை என்று சொன்னால் எதற்காக நீங்கள் வீசாவை வழங்குகின்றீர்கள்? இலங்கை தமிழர்களால் உங்களோட நாட்டுக்கு எதுவும் அச்சுறுத்தல், உங்களோட நாட்டுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் எதற்காக அந்த வீசா அனுமதியை நீங்கள் கொடுக்கின்றீர்கள்? இது இன்றைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமணத்துக்காக வந்திருந்த ஒரு இலங்கை பெண்ணுடைய தாலியை கூட அவர்கள் பறிமுதல் செய்து அது பிறகு நீதிமன்றம் வரை சென்று ஒரு பெரிய பிரச்சனையாகி வந்தது. அதுவும் ஒரு தமிழ் அதிகாரியால். இதுவும் தமிழ் அதிகாரி தான், ஒரு பெண் தான், தமிழில் தான் காய்ச்சிட்டு இருந்தாங்க. அங்கே வந்துருக்கக்கூடிய அத்தனை பயணிகளும் எங்களோட வந்திருக்கக்கூடிய சிங்கள மக்கள் கூட பார்த்தார்கள். என்னடா சென்னை விமான நிலையத்துக்கு தமிழ் மக்கள் 2 பேரையும் வச்சுருந்து விசாரிக்கிறாங்க, நாங்கள் போகிறோம்னு மாதிரி. எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய என்னென்னு சொல்கிறது, இது வந்து ஒரு எங்களுக்கு இது அவமானம் இல்லை, இது தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான் வெட்கி தலை குனியோம். ஆனால் இவ்வளோ அவமானங்களையும் கடந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு செல்லுகின்றோம்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் காரணம். எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகள் வந்து உபசரிக்கக்கூடிய அந்த உபசரிப்பு வந்து வேறு எங்கும் கிடைக்காது. அது ஒரு உணவு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான வேறு கடைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்முகத்தோடு எங்களை வரவேற்கிற அந்த பண்பு, மற்றது உபசரிக்கிற அந்த விருந்தோம்பல் எல்லாமே வந்து அது தமிழ்நாட்டு மக்களுக்குரிய சிறப்பு. அதுக்காக நாங்கள் எந்த அவமானங்களையும் தாங்க முடியுமானா இந்த மாதிரி இவர்கள் தொடர்ந்து செய்வார்களாக இருந்தால் இலங்கை தமிழ் மக்களுடைய அந்த சுற்றுலா பயணம் வந்து நிச்சயமாக குறைவடையும். இது புலம்பெயர் தேசங்களுக்கு கூடிய எங்களுடைய இலங்கை தமிழ் மக்கள் வந்து நிறைய அதிகமாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு செல்லக்கூடியவர்கள். இப்படியான அவங்க எல்லோருக்கும் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட முன்வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, நீங்கள் வீசா வழங்கும் போதே உங்களுடைய அந்த ஆராய்ச்சி எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வழங்கலாம் தானே. நாங்கள் வந்து நிற்கும் போது எங்களை வந்து நீங்கள் ஒரு குற்றவாளியாக நீங்கள் பணத்துக்காகவோ இல்லை இதுக்காகவோ சரிங்க எங்களுக்கு தெரியாது. நீங்கள் நடத்துகிறது வந்து முறை இல்லை. இது வந்து ஒரு அடிப்படை உரிமை மீறல். ஒரு சாதாரணமாகவே வந்து ஒரு சட்டம் என்னென்னு தெரியாமல் தான் நாங்கள் இருக்கக்கூடிய தமிழ் அதிகாரிகள், குறிப்பாக வந்து குடிவரவு அதிகாரிகள் நடந்து கொள்கின்றார்கள். அது விசேடமாக வந்து அங்கே காவல்துறை இது சம்மந்தமாக கணக்கெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தேன். அதாவது வந்து சிறப்பு முகாம் சம்பந்தமாக அங்கே இருக்கக்கூடிய வேறு நிறைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழாக்கள் எங்களுடைய இலங்கை தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய நிறைய விடயங்கள் வந்து மன வருத்தத்தை தரக்கூடியது. இதில் வந்து நாங்கள் குற்றம் எதுவுமே விளைக்காமல் உங்களுடைய நாட்டுக்கு சுற்றுலாவை மேற்கொண்டு வரக்கூடிய சாதாரணமான சுற்றுலா பயணிகளுக்கு எந்த நிலைமைன்னு சொன்னால், அங்கே வந்து தஞ்சம் கோரி வந்த மக்களை நீங்கள் எப்படி நடத்துவீர்கள்?